அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்மு எக்ஸசைஸ் 3.1ல் செகண்ட் சம் பாருங்கள். டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். இந்த 3 சம் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி சம்மை சால்வ் பண்ணும்போது அதோட வர்ற ஆன்சரை வச்சு அது என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். ஓகேவா? அது என்ன நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம இந்த 3 மாடலை வச்சு ஈஸியாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு மாடல் பாருங்கள். நம்ம ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஆன்சர் போடும்போது எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு கரெக்டாக அப்படின்னு சொன்னால் அந்த நேச்சர் ஆஃப் சொல்யூஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா யூனிக் சொல்யூஷன் சொல்கிறோம். அது கரெக்டான ஆன்சர் கிடச்சிருச்சு, அதனால் அது அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து செகண்ட் மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணும்போது எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கிடைக்காம 0 = 0 கிடைக்கும். அப்போ அந்த சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். அதுக்கு ஒரு முடிவு இருக்காது. நம்மளுக்கு அடுத்தடுத்து கண்டினியூஸாக வேறு நம்பர் நிறைய ஆன்சர் மாறி மாறி வரும். அதனால் அதுக்கு இந்த மாடல் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தேர்டு மாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கன்னா, நம்ம சால்வ் பண்ணும்போது ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது 0 இந்த சைடு வந்திருக்கும், ஈக்குவல் நம்பர், எனி நம்பர் வேணும், இந்த நம்பர் வேணாலும் வரலாம், ப்ளஸ்ஸா மைனஸு நம்பரில் வந்துருந்துச்சு அப்படின்னாவே அது நம்மளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. நோ சொல்யூஷன். ஓகேங்களா? அந்த சிஸ்டம் ஆஃப் நோ சொல்யூஷனை நம்ம ஆன்சர் ரைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த 3 சிஸ்டமும் வர்றதை வச்சு தான் நம்ம இந்த இதோட நேச்சர் சொல்யூஷனை நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ அந்த செகண்ட் சம்மில் 3 சம் கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் ஒவ்வொரு சம்மும் இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. அந்த சம்மை சால்வ் பண்ணி அது என்ன சொல்யூஷன் நம்ம ரைட் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். x + 2y - z = 6 -3x - 2y + 5z = -12 x - 2z = 3 அப்படின்னு சொல்லி 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஆர்டராக ரைட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டாக ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். எந்த 2 ஈக்குவேஷனை எடுத்துட்டால் நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் கேன்சல் பண்ணி நம்ம சம்மை சால்வ் பண்ண பார்க்கணும். அப்போ எந்த இது எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் பாருங்களேன், இதில் எதுவும் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. 2y இங்கே சேமாக இருக்குது, இங்கே -2y இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் எடுத்து சால்வ் பண்ணுறோம். பாருங்கள், ஈக்குவேஷன் 1 x + 2y - z = 6. ஈக்குவேஷன் 2 -3x - 2y + 5z = -12. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது +2yயும் -2yயும் கேன்சல் ஆயிடுது. அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் இருக்குது, இங்கே -3x இருக்குது. எக்ஸுக்கு முன்னாடி நம்ம 1 இருக்க தான் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இந்த 3ல் 1 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 2, பெரிய நம்பர் மைனஸ் சிம்பிளில் இருக்கிறதுனால -2 போடுறோம். அப்போ -2x, இந்த சைடு 2y கேன்சல் ஆகிடுது. இங்கே -z இருக்குது, இங்கே +5z இருக்குது. இப்போ 5ல் இந்த 1z லெஸ் பண்ணோம் அப்படின்னா 4. அப்போ பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் சிம்பிள் போட்டு 4z = இங்கே -12 இருக்குது. -12ல் 6 லெஸ் பண்ணிங்கன்னா 6. பெரிய நம்பர் மைனஸ் சிம்பிளில் இருக்கிறதுனால -6ன்னு ரைட் பண்ணிடுறோம். இதை ஈக்குவேஷன் 4ஆக வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து மீதி இருக்க அந்த 3 ஈக்குவேஷனையுமே எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். 3யோட இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச 4ஐயும் பாருங்களேன். 4ஐயும் சேர்த்து பார்க்கும்போது தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், x - 2z = 3 இருக்குது. ஃபோர்த் ஈக்குவேஷனில் 2x + 4z = -6 இருக்குது. அப்போ ரெண்டுலேயுமே அங்கேயும் xz இருக்குது, இங்கேயும் xz இருக்குது. அப்போ தேர்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கலாம். பட் ஏதாவது ஒன்று நம்ம சேமாக மாற்றணும். அப்போ இங்கே எக்ஸில் -2x இருக்குது, அங்கே வெறும் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த எக்ஸை நம்ம 2x மாற்றணும் அப்படின்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லுமே நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்து ரைட் பண்ணி அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணி ரைட் பண்ணுறோம். தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 2 × x 2x -4z = 6ன்னு ரைட் பண்ணுறோம். அடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷனை அப்படியே -2x + 4z = -6ங்கிறத அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே 2x -2x -4z + 4z 6 -6 எல்லாமே கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ இங்கே என்ன கிடைக்குது பாருங்கள், இங்கே 0 = 0 கிடைக்குது.
0 ஈக்குவல் டு 0 கிடைக்குது. இப்போ நம்ம டைப் மாடல் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, 0 ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அது என்ன நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் சொல்லியிருந்தோம். அதை அப்படியே ரைட் பண்ண வேண்டியதான். த சிஸ்டம் ஆஃப் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் ரைட் பண்ணணும். அவ்வளோதான் இந்த சம்மு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்மு 2y + z = 3 × -x + 1. அடுத்து -x + 3y - z = -4 அண்டு 3x + 2y + 2 ஈக்குவல் டு -1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சம்மை எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2y + z ஈக்குவல் டு 3 × -x + 1 எடுத்துகிட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், 2y அப்படியே வச்சுக்கிறோம் ப்ளஸ் z ஈக்குவல் டு இந்த 3யை வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 3 × x -xோட மல்டிபிள் பண்ணும்போது -3x + 3 3 × 1ஓட மல்டிபிள் பண்ணால் 3 வருமா, அதை ரைட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இந்த சைடு இருக்க -3x வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போ அந்த 2y அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் z, இந்த சைடு இருக்க -3x இந்த சைடு வந்து +3xாக மாறும், ஈக்குவல் டு 3ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆர்டர் வைஸாக x 3x 2y + zன்னு x, y, z மாடலில் ரைட் பண்ணி ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகேவா? அடுத்து செகண்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா -x + 3y - z ஈக்குவல் டு -4ன்னு அவங்களே ஈக்குவேஷன்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ அதை ஈக்குவேஷன் செகண்டாக ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 3x + 2y + z ஈக்குவல் டு -1/2ன்னு இருக்குது. இப்போ அதை எடுத்து ரைட் பண்ணுறோம். ரைட் பண்ணி -1/2னா இந்த 2 வந்து முன்னாடி ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுறோம். 2 வந்து 3யோட மல்டிபிள் பண்ணால் 6x + 2 × 2 4y + 2 × 2 4z ஈக்குவல் டு இந்த -1 அப்படியே வச்சுக்கிறோம். அதை அப்படியே நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துருக்கோம். ஓகேங்களா? தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்தாச்சு. அடுத்து வந்து இந்த 3 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கணுமா, எதை சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து இசட்டும் சேமாக இருக்குது, பட் சிம்பிளும் மாறி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 3x + 2y + z ஈக்குவல் டு 3. செகண்ட் ஈக்குவேஷன் -x + 3y - z ஈக்குவல் டு -4. இப்போ இதில் +z -zஐயும் கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 3x இருக்குது, இங்கே -x இருக்குது. 3xல் ஒரு x லெஸ் பண்ணிங்கன்னா 2x ப்ளஸ் 2yயும் 3yயும் ஆட் பண்ணிங்கன்னா 5y ஈக்குவல் டு இந்த 3 இங்கே -4 இருக்குது. -4ல் 3யை லெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னா -1 கிடைக்குது. அப்போ அதை ஈக்குவேஷன் 4ஆக எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம் பாருங்கள். அடுத்து நம்ம வந்து எதை சேமாக மாற்றலாம் அப்படின்னு, இப்போ நம்ம வந்து இசட்டை இங்கே கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கல திருப்பி நம்ம எடுத்துக்கிற ஈக்குவேஷன் சால்வ் பண்ண எடுத்துக்கிற ஈக்குவேஷன்லேயும் நம்ம வந்து இசட்டை தான் கேன்சல் பண்ணணும். அப்போ பாருங்கள், இந்த 3 ஈக்குவேஷன்லையும் இசட்டை கேன்சல் பண்ணணும்னா செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இசட்டை சேமாக மாற்றணும். இசட் வந்து இங்கே 2z இருக்குது, அங்கே இசட் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த இசட்டை வந்து 2zஆக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ஈக்குவேஷன் 2வை ஃபுல்லுமே 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் 2வை எடுத்துக்கிறோம். 2ஆல் மல்டிபிள் பண்ணால் அந்த எக்ஸை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -2x ப்ளஸ்ஸு 3yயை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 6y -z 2ஆல் மல்டிபிள் -2z ஈக்குவல் டு -4 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -8. ஓகேவா? அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம். 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு -1ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். 2zம் கேன்சல் ஆயிடுது, மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆயிடுது. அப்போ இங்கே 6x இருக்குது, இங்கே -2x இருக்குது. 6ல் 2வை லெஸ் பண்ணிங்கன்னா 4. அப்போ 4x ப்ளஸ்ஸு 6 + 4 10y ஈக்குவல் டு -1 -8 ஆட் பண்ணோம்னா 9 மைனஸ் சிம்பிள் போடுறோம். ஏன்னா மைனஸும் ப்ளஸ்ஸு மைனஸ் சிம்பிள் தான் போடணும். ஓகேவா? இப்போ ஃபோர்த்து ஈக்குவேஷன் ஃபிஃப்த்து ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடுறோம். ரெண்டுலேயுமே xy இருக்குது.
அப்போ இந்த 2 ஈக்குவேஷனை எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுலேயும் வந்து ஏதாவது சேமாக இருக்கா? இல்லை. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? சேமாக மாற்றணும். அப்போ சேமாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும் பாருங்கள். இங்கே எக்ஸு 2x இருக்குது, இங்கே 4x இருக்குது. அப்போ 2xை 4xாக மாற்றணும் அப்படின்னா இந்த 2xை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் 4 ஃபுல்லுமே 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா? ஈக்குவேஷன் 4 ஃபுல்லுமே 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். பாருங்கள் ஈக்குவேஷன் 4 என்ன இருக்குது பாருங்கள். 2xை வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4x, 5y 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 10y, -1 2ஆல் மல்டிபிள் பண்ணால் -2. அடுத்து 5th ஈக்குவேஷனை ரைட் பண்ணிக்கிறோம். 4x + 10y = -9 ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது எல்லாமே ப்ளஸில் இருக்குது. அப்போ சிம்பிள் மாற்றுறோம். ப்ளஸில் இருக்கிறத மைனஸாகவும் மைனஸில் இருக்கிறத ப்ளஸ்ஸாகவும் எல்லாத்தையும் மாற்றிட்டோம்னா 4x -4x கேன்சலு, 10y -10y கேன்சல் ஆகிடுது. அப்போ இந்த சைடு 0, இந்த சைடு -2 இருக்குது, இங்கே +9 இருக்குது. 9ல் 2 லெஸ் பண்ணிங்கன்னா 7. அப்போ இந்த சம் பாருங்கள் 0 = 7 கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி தேர்ட் மாடல் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா? 0 = 7 அதாவது நம்பராக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொல்யூஷனே நம்ம கண்டுபிடிக்க முடியாது, சொல்யூஷன் கிடையாது. அதை எப்படி ரைட் பண்ணணும் அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து இன்கன்சிஸ்டன்ட். இந்த சிஸ்டம் என்ன கிடையாது? இன்கன்சிஸ்டன்ட். அதனால் அதுக்கு வந்து என்ன கிடையாது? நோ சொல்யூஷனே கிடையாது. அதை வந்து இந்த சிஸ்டம் ஆஃப் இன்கன்சிஸ்டன்ட் அண்டு ஹேஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பாருங்கள். தேர்டு சம்மில் y + z y + z/4 z + x/3 = x + y/2 x + y + z = 27 சொல்லி உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாடல் ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் சம்லேயும் பார்த்துருக்கோம். இப்போ இதில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு 2 நம்பரை எடுத்துகிட்டு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு y/z/4ஐயும் z + x/3ஐயும் எடுத்துக்கிறோம். y + z/4 = z + x/3ஐயும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? இந்த 3ஐ வந்து இங்கே போய் மல்டிபிள் பண்ணுறோம். இந்த 4 எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 3 எடுத்துகிட்டு இங்கே வந்து 3 × y + z மல்டிபிள் பண்ணுறோம். 4 போய் z + x மல்டிபிள் பண்ணும்போது 3 உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். 3 × y 3y + 3 × z 3z = 4 × z 4z + 4 × x 4x. அடுத்து என்ன பண்ணுறோம் பாருங்கள். இது எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடுறோம். 3y + 3z இந்த +z -4z மாறிடும். +4x வந்து இந்த சைடு வந்தால் -4x = 0ன்னு போடுறோம். ஓகேங்களா? அடுத்து இது என்ன பண்ணுறோம்? ஆர்டராக ரைட் பண்ணிக்கிறோம். எக்ஸை முன்னாடி கொண்டு வந்துக்கிறோமா? ரைட் பண்ணிக்கலாம். இசட்லேருந்து இசட்டை கேன்சல் பண்ணுறோம் பாருங்கள். 4zலேருந்து 3z லெஸ் பண்ணோம் அப்படின்னா z -z இந்த -4xஐ வந்து முன்னாடி கொண்டு வந்துடுறோம். +3xஐ ரைட் பண்ணி ஃபார்ம் பண்ணிக்கிறோம். x y z ஃபார்ம் பண்ணி = 0ன்னு போட்டு ஈக்குவேஷன் 1 ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 2ஐயும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அடுத்து வந்து இந்த செகண்டையும் தேர்டையும் எடுத்துக்கிட்டு செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், செகண்ட் என்னது? z + x/3 = x + y/2. இப்போ ஆல்ரெடி செஞ்ச மாதிரியே இந்த ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா என்னவாயிருது? 2 × x z 2z 2 × x 2x = 3 × x 3x + 3 × y 3y. அப்போ இது எல்லாத்தையுமே ஒரே சைடு கொண்டு வந்துடுறோமா? 2z + 2x -3x -3y = 0ன்னு கொண்டு வந்துடும். அடுத்து என்ன பண்ணிடுறோம்? இந்த எக்ஸும் சேமாக இருக்கா? எக்ஸ் 2x இருக்குது. அப்போ இங்கே -3x இருக்குது, இங்கே 2x இருக்குது. அப்போ 3xல் 2xை லெஸ் பண்ணோம் அப்படின்னா x 1x. அப்போ மைனஸ் சிம்பிள் போடுறோம். -x அடுத்து -3y + 2z = 0. அப்போ இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின்லேயே வந்து தேர்ட் ஈக்குவேஷன் x + y + z = 27ங்கிறத டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எடுத்து தேர்ட் ஈக்குவேஷனாக ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம பார்த்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷனை பாருங்களேன்.
ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எது சேமாக இருக்குது? 3y சேமாக இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துட்டோம் அப்படின்னா எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ரைட் பண்ணிக்கிறோம். -4x + 3y -z = 0ன்னு ரைட் பண்ணுறோம். அடுத்து -x - 3y + 2z = 0ன்னு ரைட் பண்ணிக்கிறோம். ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது +3yயும் -3yயும் கேன்சல் ஆயிடுது. கேன்சல் பண்ணிடுறோமா? அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -4x -x மைனஸு ப்ளஸ், அப்போ 4 + 1 5 மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறோம். -5x ப்ளஸ்ஸு இங்கே z இருக்குது, இங்கே 2z இருக்குது. 2zல 1z வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா z 1z, அந்த 1 வந்து முன்னாடி போட வேண்டியதில் z மட்டும் போட்டுக்கிறோம். = 0. ஓகேவா? அடுத்து ஒரு சம் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து பாருங்களேன், இதை வந்து 4th ஈக்குவேஷனை நம்ம வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், 4th ஈக்குவேஷன், இந்த 4 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து இங்கே எப்படி ஒய்யை வந்து நம்ம கேன்சல் பண்ணோமோ அதே மாதிரி அடுத்த 2 ஈக்குவேஷன் எடுத்துட்டோம்னா அதுலேயும் நம்ம ஒய்யை தான் கேன்சல் பண்ணணும். அப்போ எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம்? செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுலேயும் நம்ம ஒய்யை தான் கேன்சல் பண்ணணும். பட் ஒய் வந்து இங்கே 3y இருக்குது, இங்கே ஒய் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒய்யை வந்து நம்ம 3yயாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம், செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே ரைட் பண்ணிவிட்டு தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே எக்ஸை வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3x, ஒய்யை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3y, இசட்டை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3z = 27 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 81 வருது. ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது இங்கே -3y இருக்குது, இங்கே +3y இருக்குது. ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ அடுத்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 3x இருக்குது, இங்கே -x இருக்குது. 3xல் ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2x. அடுத்து இங்கே இசட்டும் ப்ளஸில் இருக்குது. அப்போ 3 + 2 என்ன வருது? 5. அப்போ +5z = 81. இங்கே மேலே 0 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் 81 தான். இப்போ 4th ஈக்குவேஷன், 5th ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் வந்து ரெண்டுலேயுமே xz தான் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது ரெண்டில் வந்து நம்ம வந்து சேமாக மாற்றணும். எதை சேமாக மாற்றலாம்? இங்கே x இருக்குது, 2x இருக்குது, அங்கே -5x இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய 2x அப்படி இருக்குது, இங்கே 5x இருக்குது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் சேமாக மாற்றுறதுக்கு அப்படின்னு சொன்னால், இல்லைனா இசட்டை கூட நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இசட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இங்கே இசட்டு, இங்கே 5z இருக்குது. அப்போ இசட்டை வந்து 5z நம்ம மாற்றலாம். அந்த மாதிரி சார் எப்படி வேணாலும் யோசிக்கலாம். அப்போ இசட்டை வந்து 5z மாற்றலாம் அப்படின்னு சொன்னால் 4th ஈக்குவேஷனை என்ன பண்ணணும்? 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். 4th ஈக்குவேஷனை என்ன பண்ணணும்? 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். 4th ஈக்குவேஷன் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -5x. -5xை 5ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 5 5s are 25 -25x ப்ளஸ் இசட்டை 5ஓட மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5z = 0. ஓகேங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? 5th ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து ரைட் பண்ணுங்கள். 2x ப்ளஸ் 5z = 81. இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டுலேயுமே வந்து 5z இருக்குது, ஆனால் சேமாக இருக்குது. சிம்பிள் சேமாக இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும்? சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸு, ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸு, ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ். அப்போ 5z கேன்சல் ஆகிடுது. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது? 25x. 25xல் 22 லெஸ் பண்ணோன்னா இங்கே என்ன கிடைக்கும்? 20 லெஸ் பண்ணக்கூடாது. இங்கேயும் மைனஸ் சிம்பிள், இங்கேயும் மைனஸ் சிம்பிள். அப்போ ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 25ஓட 2 ஆட் பண்ணிங்கன்னா 27x. இங்கே வந்து மைனஸ் இருக்கனால மைனஸ், ரெண்டுலேயும் மைனஸ் இருக்கனால மைனஸ் சிம்பிள் = இங்கே மைனஸ் சிம்பிள் தான் இருக்குது 81. அப்போ இந்த மைனஸையும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ இங்கே இருக்கிறது 27x = 81. அப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு 81 அப்படியே இருக்குது. இந்த 27ஆல் 81 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணி பாருங்கள் என்ன கிடைக்குது?
இப்போ வேணும்னா 27 ஆட் பண்ணி கூட மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 27 ஆட் பண்ணி பாருங்களேன், 54. அதோட இன்னொரு 27 ஆட் பண்ணி பாருங்கள். மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம், டிவைட் பண்ணி பார்க்கலாம், டேரெக்டாக எப்படி வேணாலும் செய்யலாம். மேக்ஸில் நிறைய நம்மளுக்கு வந்து ரூட்ஸ் இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி வேணாலும் செய்யலாம் ஆன்சர் கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு. அப்போ 27 டேபிள் சொல்லி பார்க்கணும், இல்லைனா 27 ஆட் பண்ணி பாருங்கள். 27 + 27 54. அதோட இன்னொரு 27 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 81 வருது. அப்போ எத்தனை 27? 1 2 3. அப்போ 81 27ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 3. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 3ங்கிறத எடுத்துக்கிட்டு ஈக்குவேஷன் 4ல் போட போகிறோம். பாருங்களேன், ஈக்குவேஷன் 4 இங்கே என்ன இருக்குது? ஈக்குவேஷன் 4ல் போட போகிறோம் பாருங்கள். -5x + z = 0 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இதில் போய் நம்ம எக்ஸோட வேல்யூவை போடுவோமா? -5 எக்ஸோட வேல்யூ 3 + z = 0. ஓகேங்களா? அப்போ -5 × 3 15. -15 + z = 0. ஸோ z = 0னா இந்த -15 இந்த சைடு போனால் +15 மாறுது. ஓகேவா? அப்போ இசட்டோட வேல்யூ என்ன கிடைக்குது? 15. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து 3, இசட்டோட வேல்யூ வந்து 15. இப்போ இதை வந்து எந்த ஈக்குவேஷனில் போட போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த ஈக்குவேஷனில் போடலாம் பாருங்கள் ஈஸியாக. தேர்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம்? தேர்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். தேர்டு ஈக்குவேஷன் என்ன இருக்குது பாருங்கள். எக்ஸ் + ஒய் + இசட்டு = 27. அப்போ எக்ஸோட வேல்யூ இசட்டோட வேல்யூ எடுத்துகிட்டு தேர்ட் ஈக்குவேஷனில் போடும்போது, தேர்ட் ஈக்குவேஷன் என்ன சொன்னால் எக்ஸ் + ஒய் + இசட் = 27 சொன்னோமா? அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியாது. இசட்டோட வேல்யூ 15 = 27. அப்போ ஒய்யை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 15ஓட இந்த 3 ஆட் பண்ணிங்கன்னா 18 = 27. அப்போ ஒய்யை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 27 அப்படியே இருக்கும். இந்த 18 வந்து இந்த சைடாக -18 மாறும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 27ல் 18 லெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும்னா 9 கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 9. 27ல் 18 லெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடைக்குது? 9. ஸோ இந்த சம்மில் வந்து நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 9, இசட்டோட வேல்யூ வந்து 15 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ அவங்க கேட்டாங்க, என்ன கேட்டிருக்காங்க? இது என்ன நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் கொஸ்டினே இருக்குது. நமக்கு வந்து சால்வ் பண்ணி XY கண்டுபிடிக்க சொல்லலை. இந்த சிஸ்டம் வந்து என்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டத்தை உங்களுக்கு வந்து 3 டைப்ஸில் சொல்லியிருந்தேன். எக்ஸு ஒய் இசட்டோட வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சிஸ்டம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யூனிக் சொல்யூஷன். அதாவது இந்த சொல்யூஷன் என்னன்னு சொல்கிறோம்? யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோமா? இதை எப்படி ரைட் பண்ணணும்? இந்த சிஸ்டம் ஆஃப் கன்சிஸ்டன்ட். இது வந்து என்னது? கன்சிஸ்டன்ட். ஸோ இது வந்து யூனிக் சொல்யூஷன். கரெக்டான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இதுக்கு வந்து என்ன, இந்த சொல்யூஷன் நேச்சர் ஆஃப் சொல்யூஷனுக்கு என்ன நேம் சொல்கிறோம்னா யூனிக் சொல்யூஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த 3 சம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இந்த 3 சம்மே நல்லா போட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.